ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே டெட் எக்ஸாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது சம்மந்தமான கொஸ்டின் ஆன்சர் நம்மளுடைய சேனல்லேருந்து ஃப்ரீயாகவே வழங்குகிறோம். ஸோ அது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் அந்த ப்ளவுன்னு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ போகலாம். 7ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி பாடத்திலிருந்து எடுக்கப்பட்ட மிக முக்கியமான நூல்கள். பெருஞ்சோறு அளித்தல் என்பது உணவுப் போட்டியில் அளிக்கப்படும் உணவா? போருக்கு முன் அரசன் அப்படின்னு பார்க்குறப்ப போருக்கு முன் அரசன் அளிக்கும் உணவு. ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்த நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவர் யார்? வாவு சிதம்பரனாரா, மகாவித்வான் மீனச்சந்திரன், திருவிக்காவா, உவே சாமிநாதரா? அப்போ நமக்கு நீங்கள் ஒரு அதை கெஸ் பண்ணிக்க. ஸோ பார்த்தோன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் நோய்க்கு மருந்து அப்படி இலக்கியம் என கூறியவர். அடுத்த நாளைக்கு என் தாய்மொழி சாகுமானால் இன்று நான் இருந்து விடுவேன் என கூறியவர் யார்? ரசூல் கம்சவித்து, மகாகவி மீனச்சந்திரன், திருவிக்க பாரதியார். ரசூல் ஹம்சவிதேவ். சரி, தாய்மொழி நினைச்ச உடனே நம்ம என்னப்பா தமிழ் தான். அப்பா மீனச்சந்திரன், திருவிக்க பாரதியார் முடிச்சிட்ருப்போம். அங்கே வடமொழியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு அதான் தாய்மொழி. ஸோ ரசூல் கம்சதேவ். அடுத்து போரை தவிர்த்த புலவர் யார்? ஔவையாரா, கோவிற்கிழாரா, கபிலரா, நலங்கிள்ளியா? கோவிற்கிழார். ஸோ அவர் வயசு சொல்ல இருக்குது, அதனால் அந்த புலவர் போரை தவிர்த்திருக்காரு. அடுத்து பனம்பூ யாருக்குரியது? சேரரா, சோழரா, பாண்டியரா, பல்லவரா? சேரருக்கு. அடுத்து உவே சாமிநாதன் ஆசிரியர் குறைவர் வாசநாதன் பிள்ளையா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரா, திருவிக்காவா, மனோன்மணி மீனாட்சி சுந்தரா? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து ஆத்திமலை யாருக்குரியது? சேரரா, சோழரா, பாண்டியரா, பல்லவரா? அதில் பார்த்தீங்கன்னா சோழருக்கு தான் ஆத்திமலை. அடுத்து தனிநிலை எனவும் கூறப்படுவது உயிர்முள் எழுத்தா, மெய் எழுத்தா, அன்மை எழுத்துக, ஆயுத எழுத்தா? ஆயுத எழுத்து. அடுத்து உயிர்மெய் எழுத்து எதில் அடங்கும்? சார்பு எழுத்தா, சுட்டெழுத்தா, முதல் எழுத்தா, வினை எழுத்தா? சார்பு எழுத்தோட சேர்ந்தது. கீழ்கண்டவற்றுள் அக்கேனத்தின் வேறு பெயர் அல்லாதது எது? ஆயுதமா, முப்பார் புள்ளியா, முப்புள்ளியா, தொடர்நிலையா? தொடர்நிலை. ஸோ இதே டெஸ்ட் நம்ம மீண்டும் வச்சு செய்யலாம். இல்லை அப்படின்னா வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.